தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 2/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 101:2. என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் கேட்பது என்னவென்றால், நாம் வெளியில் செல்லும் பொழுது ஆலயத்திலோ அல்லது வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலோ நம்முடைய குணங்களில் மாற்றத்தோடு வாழ்ந்து கொள்வோம். கோபம் வரும், ஆனால் கோபத்தை வெளிக்காட்ட மாட்டோம். பிறர் மீது பொறாமை வரும், ஆனால் வெளிக்காட்ட மாட்டோம். அப்படி நம்முடைய ஒரிஜினல் குணங்களை நாம் மறைத்து வைத்து வெளி வேஷமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் வீட்டில் அவர்களை பற்றி, பிறரை பற்றி குறை கூறுவது, அவர்களை ஏளனமாக பேசுவது, இப்படி வீட்டில் அவர்களை பற்றி சிலர் தவறாக பேசி அல்லது மற்றவர்களிடம் தவறாக கூறிக்கொண்டு வெளியில் நடித்து கொள்வார்கள். இப்படி அது மட்டுமல்ல, ஒரு சில கணவன் மனைவிகள் கூட ஒருவருக்கொரு வீட்டில் ஒரு அன்பற்றதனமாக பிறரை ஏமாற்றி கொண்டு வாழ்வார்கள். பிள்ளைகளும் அப்படித்தான். இப்படி ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை, பிறரை அவமதிக்கின்ற வாழ்க்கை, நடிப்பான ஒரு வாழ்க்கை, இப்படி வீட்டில் ஒரு வாழ்க்கை, வெளியில் ஒரு வாழ்க்கை என்று இரட்டை வேடம் அணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரனை சகோதரியை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை கூறுகின்றார். என்னவென்றால், நீங்கள் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ளவர்களிடம், கணவன் மனைவி பிள்ளைகளுடன் ஒரு முழுமையான அன்போடு, அவர்களை ஏமாற்றாமல், அவர்களிடம் மாய்மாலமான அன்பை காட்டாமல் உண்மையாய் அவர்கள் நடக்க வேண்டும். அதே போன்று பிறரிடமும், பிறரை பற்றி வெளியில் அவர்களிடம் பேசும் பொழுது நல்லவர்களாக நடித்து வீட்டில் வந்து அவர்களை பற்றி குறை கூறி அவர்களை பற்றி அவதூறான வார்த்தைகளை பேசி அவருடைய பெயரை கெடுப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஒதுக்கி வீட்டில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, வீட்டில் உள்ளவர்களிடம் அன்பு, வெளியில் உள்ளவர்களிடமும் எப்படி நாம் வெளியில் அன்பு உள்ளவர்களுடன் நடிக்கின்றோமோ உள்ளத்திலும் வீட்டிலும் அவர்களை நாம் மதிப்புள்ளவர்களாக பேச வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். இப்படி மாய்மாலமான வாழ்க்கையை இன்று நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று இந்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் இந்த லென்த் நாட்களில் நம்மிடம் பேசுகின்றார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் இதை உணர்ந்து உண்மையான அன்புடன் நாம் வீட்டில் உள்ள கணவன் மனைவி பிள்ளைகளிடம் உண்மையான அன்பு, வெளியில் உள்ளவர்களிடமும் அவர்களிடம் வெளியில் மாயமான அன்பை வைத்துக்கொண்டு வீட்டில் அவர்களை நாம் குறை கூறாமல் உண்மையிலே வீட்டிலேயும் அவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களை ஏதேனும் தவறுதலாக அவர்கள் நம்மை குறித்தோ பிறரை குறித்தோ பேசும் பொழுது கர்த்தர் அவளுக்கு இந்த குணத்தை, சாத்தான் நல்ல குணத்தை தான் கர்த்தர் கொடுப்பார், ஆனால் சாத்தான் அவர்களை இப்படி ஒரு மோசமான குணத்திற்கு தள்ளிவிட்டான் என்று குடும்பமாக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தனியாக ஜெபிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்களை பற்றி அவதூறாக பேசி அவர்களுடைய மேலுள்ள ஒரு மதிப்பை கெடுக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அந்த குணத்தை இந்த லென்த் நாட்களில் நாம் விட்டுவிட்டு நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக என் வீட்டிலே உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று தாவீது கூறினது போன்று, அவன் நடந்து கொண்டது போன்று நாங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரெல்லாம் என்னுடன் சேர்ந்து நாங்களும்
வீட்டிலும் கணவன் மனைவி பிள்ளைகள் வெளியில் உள்ள நண்பர்கள் எங்களுடன் யார் யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களிடமும் நாங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களை பற்றி உத்தமிருந்ததோடு நாங்கள் நடந்து கொள்வோம் என்று யார் யாரெல்லாம் முடிவெடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. இவ்வளவு நாளும் நாங்கள் உத்தம இருதயம் இல்லாதவர்களாக கபடுள்ளவர்களாக வாழ்ந்த அந்த நாட்களுக்காக நாங்கள் வருந்துகின்றோம். எங்களை மன்னிங்க, ஆசீர்வதிங்க, உத்தம இருதயத்துடன் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமேன்.